ஏன் ரொம்ப மனக்குழப்பத்திலேயே வந்திருக்கிறீங்க? மனக்குழப்பமே அடைஞ்சு கிடக்குது. வாழ்வாதாரத்துக்குள்ள ஆணும் பெண்ணும் நில கொள்ள முடியல. பிரிவினைக்கு ஆள்பட்டு அவமேனி மேல இவனும் இவமேனி மேல அவனும் பலனுக்கு அறிஞ்சு ஜோதிக்கு அடைபட முடியாம இதுக்குள்ள யாரும் ஒன்று கூட சேர முடியாம இவங்களால வந்திருக்குமா, அவங்களால நம்ம வாழ்வாதாரம் கெட்டு போயிருக்குமா, நில கொண்டு வந்திருக்குமாடா எப்பா. ரொம்ப மன சோதனையோட வந்திருக்கிற, ரொம்ப மன பித்தத்தோட வந்திருக்கிற. எனக்கு அருள் புரிஞ்சு என் மாங்கல்யத்துல என் குழந்தை குட்டிகளை எல்லாத்தையும் உருவம் எடுத்து நடனமிட்டு வரணும்னான மனக்குழப்பத்துல ரொம்பவும் மனம் உடைஞ்சி வந்திருக்கிற கணக்கு வந்திருக்குதப்பா. எப்பா உனக்கு எந்த மாதிரி வரம் வேணும்? ஒரு 5 அமாவாசை நிறைஞ்சிரமா என் ஆலயத்துக்கு வந்துருவியாடா? எப்பா 5 அமாவாசை நிறைஞ்சிரமா வந்து சேருவியா சேர மாட்டியா? சேர்ந்தா உனக்கு விமோசனத்தை பண்ணி கொடுக்கறேன். இல்லனா விமோசனம் பண்ண முடியாதரா எப்பா? இல்லனா தீர்க்க முடியாது. தீக்கணும்னா இந்த மாநில பிறப்புங்க உயிர் நாடி நினைச்சு அகலத்துல நடனமிட்டு உயிர் சேதாரம் எதுவும் இல்லாம அரண்மனைக்குள்ள சொல்லி போட வந்து வாழ்ந்து இருக்கணும் அப்படின்னா அம்மா 5 அமாவாசை நிரஞ்சரமா வந்தால் மட்டும்தான் மானபங்குவத்தை பலனுக்கு அறிஞ்சு கொடுப்பேன். இல்லனால் உயிர் சேதாரம் பலனுக்காக முடியாது. ஆணும் பெண்ணுங்களும் பலனுக்கு அழிஞ்சு பரிபூர்ணம் காண முடியாதம்மா. அகலத்துல சுரந்து தீர்க்க முடியாத கணக்கு வந்துருமம்மா. பலனுக்கு அறிஞ்சு 5 அமாவாசை உறுதுணையா வருவீங்கன்னா நான் உத்தரவுக்கு கொடுக்கிறேன். இல்லடான்னா நான் உத்தரவுக்கு வந்து நிக்க மாட்டேன். இவங்களும் மனக்குழப்பம். இந்த எல்லையை விட்டு போன உடனே மன நிதிரை காண மாட்டாங்க. அதே நிமிஷம் மனக்குழப்பம் ஆயிருவாங்க. மன நிம்மதிக்கு ஆக முடியாதம்மா. புத்தி சோதனை கெட்டு போய் இருக்குது. பலனுக்கு அறிஞ்சு அங்க அரண்மனையே சொத்தம் அடைஞ்சு கிடக்குது. வாழ்வாதாரத்துல எல்லாம் பின்னோக்கி விட்டு இப்ப 2.5 வருஷ காலமா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மீன் எப்படி தரையில பட்டு தத்தளிக்குதோ அந்த மாதிரி இவங்க குடும்பம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குதம்மா. தீக்க முடியல, சூக்கவும் முடியல. பலனுக்கு அறிஞ்சு கைக்கு அறிஞ்சே கண்ணுக்கு அறிஞ்சே எல்லாமே இருக்குது. ஆனா எதையும் கையில பிடிக்க முடியல, பலனுக்கு ஆக முடியல. எனக்குள்ள மனக்குழப்பமாவே இருக்குதுறான்னு எண்ணி இருக்கிற கணக்கு. அதனால கேட்கிற 5 அமாவாசை நிரந்தரமா வந்துருவீங்களா? வந்துருவனா என் கனியை வந்து கொடுத்து விடுறேன். ஒரு கட்டு வரதே உடச்சு விட்டுட்டா எப்பா 7 கனியா கொடுறா. அம்மா உனக்கு அடி வயிற்றுல தொந்தரவு, நில கொள்ள முடியல, மண்டையெல்லாம் ஏறி போய் கிடக்குது. மண்டைக்குள்ள நல்ல நீரோட்டம் இல்ல, சோகரிகமும் ஆகல. ஒரு பக்கம் மட்டும் வெடுக்குன்னு இழுத்துக்கிட்டு நிக்குது. பலனும் ஆகல. போய் என் சூலாயுதத்தை வடமையான சுத்தி வந்து